Hello friends, welcome to Kalvi Kavi YouTube channel. இந்த வீடியோல நம்ம 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் குவார்டர்லி எக்ஸாம்க்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் இதுல கொடுத்துருக்கிற 2 மார்க் கொஸ்டின்ஸ் பேராகிராஃப் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல கொடுத்துருக்கிற 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க தரவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா இப்ப நடக்க போற எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ண முடியும். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ 5 சினானிம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டர்லைன் பண்ணிருக்க வேர்ட்க்கு வந்து நம்ம மீனிங்ஸ் வந்து ரைட் பண்ணணும். என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சோல்ட், யூனிக், அக்வயரிங், மினியேச்சர் அண்ட் ப்ரைட். அண்ட் செகண்ட் ரவுண்ட் லெட்டர் சூஸ் த கரெக்ட் ஆன்டனிம்ஸ் வந்து கேட்டிருக்கணும். ஸோ இதுல சினானிம்ஸ் தப்பா கொடுத்துருக்காங்க. சஃபர்ட், கைண்ட், டேஸ்ட், கேர்லெஸ் அண்ட் என்சாண்டட். அடுத்தது வந்து ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். இதுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் வந்து ரைட் பண்ண போறீங்க. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் ஆஃப் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸ் காலம் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி நீங்க வந்து என்ன செய்யணும்னா இந்த பக்கம் இருக்க டேஷ்ல வந்து ரைட் பண்ணணும். அடுத்து வந்து பிக் அவுட் த சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலபிஃபை த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ்க்கு நீங்க வந்து சிலபிஃபிகேஷன் ரைட் பண்ணணும். அடுத்து வந்து எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் அப்ரிவியேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பிக் அவுட் த வேர்ட்ஸ் இன் த லிஸ்ட். அதாவது நவுனை வந்து நீங்க பிரிச்சு எழுதணும். ப்ராப்பர் நவுன் எது, காமன் நவுன் எது, கலெக்டிவ் நவுன், அப்டிராக்ட் நவுன் அண்ட் மெட்டீரியல் நவுன் என்னென்ன அப்படின்றத நீங்க தனித்தனியா பிரிச்சு எழுதணும். வாங்க 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். So what happened to Ramaya's wife at the end? And what was Ajay gifted with? How was Newton honored by the king? Why writing a beneficial according to money? Who was taking care of Newton after his father's death? ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸுமே நீங்க வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பேராகிராஃப் என்ன பேராகிராஃப் படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். How did Ajay's father find his son's talent? அண்ட் செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா மென்ஷன் சம் ஆஃப் நியூட்டன்ஸ் இன்வென்ஷன். நெக்ஸ்ட் வந்து மெமரி போயம் எவ்ரி சோல் ஸ்டார்ட் பண்ணி தாட்ல ஃபினிஷ்ட் ஆகுற மாதிரியான போயம் வந்து நீங்க ரைட் பண்ண போறீங்க. அடுத்து வந்து ரீட் த ஃபாலோயிங் போயம் லைன்ஸ். போயம் லைன்ஸ்க்கு அடுத்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். இந்த போயம்ல இருக்க ரைமிங் வேர்ட்ஸ் எழுதணும், ரைம் ஸ்கீம் எழுதணும், அலிட்ரேஷன் வேர்ட் கேட்டிருக்காங்க அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்சர் த கொஸ்டின்ஸ். போயம் லைன் கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இது வந்து 5 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். செக்ஷன் 3 பாத்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை தி கேரக்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 18 ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ். ஒரு பேசேஜ் அதாவது பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ்க்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க பேராகிராஃப் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணீங்கனாலே இந்த கேட்டிருக்கான கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெளிவா தெரியும். ஸோ அதை வந்து நீங்க வந்து ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃபாதர் ஆஸ்கிங் பெர்மிஷன் ஆன் எஜுகேஷனல் டூர். அடுத்து வந்து டெவலப்பிங் த ஃபாலோயிங் ஹிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 21 பாத்தீங்கன்னா லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. இந்த பிக்சரை வச்சு நீங்க வந்து 5 சென்டென்ஸ் அதாவது 5 மார்க் ஏற்ற மாதிரி 5 சென்டென்ஸ் வந்து ரைட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ்லேயே வந்து நீங்க வந்து ரைட் பண்ணுங்க. இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. how many birds are flying? ஸோ எத்தனை பேர்ட்ஸ் வந்து இருக்கு? ஸோ 5 birds are flying அப்படின்னு எழுதிடலாம். வேர் இஸ் த ஹார்ஸ்? ஹார்ஸ் வந்து இதுல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து நேம் எனி 3 things from the picture. பிக்சர்ல இருக்க 3 திங்ஸோட பேர் எழுதணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. தேங்க்யூ.